ஏதாவது ஒன்ற ரப்பிடத்துல இடம் பிடிக்கிறதுக்கு சாதிச்சுட்டு பேசிடுவோம். அதை சாதிச்சாங்க சஹாபாக்கள். அவங்களுக்கு கலிமாவோட மூச்செடுக்க கிடைச்சது கொஞ்ச நாள் தான். அதிகமான சஹாபாக்களுக்கு கலிமாவோட ருசிக்க கிடைச்சது கொஞ்ச நாள். பெரிய பெரிய சாதனைகளை படைச்சிட்டு மூத்தா போயிட்டாங்க. பெரிய சாதனை. ஒரு சஹாபி எடுத்து பார்க்கிறோம், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவருக்கு இஸ்லாம் கிடைச்சதே 30 வயசுல. நாங்கள் எல்லாரும் எவ்வளவு பாக்கியசாலிகள். துனியாவுக்கு இறங்கினதே கலிமா சொன்ன உம்ம வாப்பட மடியில. நாங்க கண்டது எங்களுக்கு முதலாவது பட்ட இஸ்லாத்தோட மூச்சு, எங்கட காதில விழுந்த அல்லாஹு அக்பர் என்ற சத்தம். எவ்வளவு பாக்கியசாலி. சஅத் இப்னு முஆத் அவரே மதீனாவில் இருந்த பெரிய ஒரு கோத்திரம், அவுஸ் கோத்திரத்துடைய தலைவராக இருந்தார். இஸ்லாம் இல்லை என்றாலும் நல்ல குணம் உள்ளவர். குணம் உள்ளவர்களுக்கு தான் சமூகத்துல தலைமை பொறுப்பில் இருக்கிறோம். கடினமானவங்களுக்கு தலைவராய்க்க கஷ்டம். உரமானவங்களுக்கு ஒரு சமூகத்தை ஒன்று சேர்த்துறது கஷ்டம். அஹ்லாக் என்றது மற்றவங்கள கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு அடுத்தவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம பல்ல கடிச்சு கொண்டு போறவங்க, இவங்க நல்ல குணம் உள்ளவங்க. சஅத் இப்னு முஆத் அது இருந்துச்சு. அவருடைய சொந்த கோத்திரம் ஒன்று இருந்தது, பனு அப்துல் அஷ்ஹல். இவரை கேள்விப்பட்டது 2 பேர் வந்து மதீனாவில புதிய மார்க்கம் ஒன்ற பிரச்சாரம் செய்யறாங்களாம். அவங்க 2 பேரும் யாருண்டா, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் வர முன்னால அவங்களோட எம்பசடராக முதலாவது அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர். ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைரும் அவரோட வந்த ஹஜ்ரத் உஸைத் இப்னு ஹுதைரும் ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்க 2 பேரும் வந்து ரகசியமாக ஒரு வீட்டில இருந்து கொண்டு தாவத்து கொடுக்கிறாங்க. வாரவங்களுக்கு இறங்கி இருந்த ஆயத்து எவ்வளவோ அவ்வளவே படிச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இது மதீனால கொஞ்சம் தீ காத்து போல செய்தி பரவுது. சஅத் இப்னு முஆத் கோபம் வந்துச்சு, கையில ஆயுதம் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தாரு. இன்றைக்கு முஸ்அப் இப்னு உமைரை குத்தி கொல்றதான வந்து சொன்னாரு, நீ வெளியூர்காரன், எங்கட ஊரை குழப்புறாய், தயவு செஞ்சு இங்கிருந்து பெய்திரு என்றார். இல்ல, இந்த ஆயுதம் ஒன்று நெஞ்சில பாயும் என்றார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க, நாங்க என்ன சொல்றோம் என்றதை உங்களுக்கு முன்னால வைக்கிறோம், அதே பிறகு நீங்க முடிவெடுங்க. அவரும் சொன்னார், கலாமு இன்சாப், நீங்க சொல்லது நியாயமான பேச்சு என்றார். உட்கார்ந்தாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்துல சட்ட திட்டங்களோட சம்பந்தமான ஆயத்துகள் குறைவு, ஈமான் ஆயத்துகள் இருந்துச்சு. சில ஆயத்துகளை ஓதி காட்டினான். ஓதி முடிய அவர் கேட்கிறார், இந்த ஆயத்துகள் உள்ள மார்க்கத்துக்குள்ள வாரத்துக்கு என்ன செய்யும்? சொன்னாங்க, நீங்க 2 வேலை செய்யுங்க, குளிச்சிட்டு வந்து ஷஹாதா சொல்லுங்க. ஷஹாதாவை சொல்லிட்டு ஊருக்கு போறாரு. அவருடைய மஹல்லாவில் உள்ளவங்க முஸ்அப் இப்னு உமைருடைய மரண செய்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவரு தான் வாராரு. தூரத்திலிருந்தே சொல்றாங்க, சஅத் போன மூஞ்சோட இல்ல வாராரு, வித்தியாசமான முகத்தோட வாராரு. என்ன நடந்துச்சு சஅத் என்று கேட்கிறாங்க. சொன்னாரு, உங்களோட பேசுறது ஹராம், நான் சொல்லத நீங்க கேட்கலையா? எல்லாருக்கும் கவலையா போச்சு. என்ன இவர் சொல்ல வரார்? இன்றைக்கு எனக்கு ஹக்கார தீன் அல்லாஹ் வழங்கப்படுத்திட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கிற தீன் தான் உலகத்துல சத்தியமான ஒரே மார்க்கம், அதை நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளவு பேரும் அன்றைய தினமே ஷஹாதாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. 30 வயசுல செய்யறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து வராங்க. பெரிய பங்களிப்பு கொடுத்தாரு. பத்ர்ல பெரிய ஒரு பங்களிப்பு செய்தார். உஹதில முனாஃபிக்குகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை நோவிக்கிற நேரம் பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சாரு. கடைசியாக அகலி போர்ல கழுத்தில் ஒரு காயம் ஏற்பட்டு மஸ்ஜிது நபவியிலே ஒரு கூடாரத்துல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அது வெடிச்சு ரத்தம் மஸ்ஜிதுக்குள்ளே ஓடுது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு 30 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 37ஆம் வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் ஓடிக்கொண்டு வந்தாங்க கூடாரத்துக்கிட்ட. சஹீஹான வரலாறு உங்களுக்கு சொல்றேன். சொன்னாங்க, இந்த சாதுடைய ரூஹ் உடம்பிலிருந்து பிரிஞ்ச உடனே
அல்லாஹ்வோட அரிசி நடுங்கிட்டான். 7 வருஷத்துல அல்லாஹ்வோட அரச நடுக்கிற அளவுக்கு தீனுக்கு காரியம் பண்ணிட்டார். இஹ்தஜ்ஜ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் ஸஅத் இப்னு முஆத். ஸஅத் இப்னு முஆதுடைய மரணத்துக்காக ரஹ்மானுடைய அரிசி நடுங்கிட்டு இருந்தான். ஏன் யா ரசூலுல்லாஹ் வேகமா போறீங்க? சொன்னாங்க, ஹஜ்ரத் ஹம்பராவுடைய ஜனாசாவை உஹதில மலக்குகள் கொண்டு வைத்து குளிப்பாட்டினாங்க. இவரோட ஜனாசாவையும் கொண்டு போவாங்களோ தெரியா, என்ற கையால குளிப்பாட்டணும். ஜனாசாவுக்காக போற நேரம் கால்களை நெருக்கி வைக்கிறாங்க. சுருக்கி சொல்றவங்களுக்கு அவ்வளவு ஜனம் இல்லையே, பெரியோரு ஜனக்கூட்டத்துல போறது போல போறீங்க யா ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு விளங்குது இல்ல. இவர் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு இடம் பிடிச்சிட்டாருண்டா, அல்லாஹ் 70,000 மலக்குகளை இவருடைய ஜனாசாவுக்கு அனுப்பியிருக்கிறார். எவ்வளவு பெரிய இடம்னு வானத்துல பிடிச்சிட்டாரு. இப்படி இடம் ஒவ்வொரு முஸ்லீமும் பிடிக்கும். அந்த ஸஅத் இப்னு முஆத் எந்த 6200 ஆயத்தை வச்சிருந்தாரோ அதுதான் எங்களுக்கும். அந்த ஸஅத் இப்னு முஆத் எந்த ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை பின்னால போனாரோ அதுதான் எங்களுக்கும். அதுகளை அடையறதுக்காகத்தான் ரமலானை பயன்படுத்துறது, ஷாபானை பயன்படுத்துறது, அடுத்தவர்களுக்கு கொடுத்து முழு ஊரையும் நோன்பு பிடிக்க வைக்கிறது, இபாதத்துகளை கவனம் செலுத்த வைக்கிறது, பாவத்தில் இருந்த ஒவ்வொருத்தருடைய முதுக தட்டி கொடுத்து பாதுகாக்கிறது. இந்த வேலையெல்லாம் செய்யறது இதுக்காகத்தான். வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தையும் இதுக்கு பின்னால வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தையும் சிறப்பான முறையில கழித்து அந்த ரப்புடைய திருப்பொருத்தத்தை ரிதாவை முழுமையாக அடைந்து கொண்ட பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக.